காரைக்குடியில் அதிகாலையில் துவங்கிய ஆடி தள்ளுபடி விற்பனை. தள்ளுபடி முகத்தால் பட்டுப்புடவை வாங்க குடும்பத்துடன் அதிகாலையில் குவிந்த பெண்கள் கூட்டம். விடிவதற்கு முன்பே வருகை தந்து காத்திருந்து விற்பனைக்கு கதவு திறந்ததும் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்று பட்டுப்புடவைகள் எடுத்த பெண்கள். ஆடி மாதத்தில் பொதுவாகவே வீடுகளில் சுப விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறைவு. இதனால் வருடம் முழுவதும் உள்ள பழைய இருப்புகள் மற்றும் சிறு குறைபாடு உடைய ஜவுளிகளை லாப நோக்கம் இல்லாமல் தள்ளுபடி என்கின்ற பெயரில் விற்பனை செய்தால் புதிய மாடல் ஜவுளிகளை மக்கள் பார்வைக்கு வைக்க முடியும் என்பதால் ஒவ்வொரு வருடம் ஆடி மாதம் முதல் நாள் தொடங்கி அந்த மாதம் முழுவதும் அனைத்து ஜவுளி கடைகளிலும் போட்டி போட்டு தள்ளுபடி விற்பனை அறிவிப்பது வழக்கம். இந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபல தனியார் ஜவுளிக்கடை சார்பில் ஆடி முதல் தேதி மட்டும் பட்டுப்புடவைகளுக்கு 20% முதல் 60% வரை தள்ளுபடி வழங்கி விற்பனை செய்வதால் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், சிங்கம்புணரி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் அதிகாலையிலேயே பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து காத்திருந்து தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகளை எடுத்துச் செல்கின்றனர். சுப நிகழ்ச்சிகள், குடும்ப நிகழ்ச்சிகளில் பெண்கள் அதிகம் விரும்பி அணிவது பட்டுப்புடவை. அந்த பட்டுப்புடவைக்கு என்று தனியாக ஆடி முதல் தேதியில் தள்ளுபடி விற்பனை என்பது பெண்கள் இடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் ஆடி முதல் தேதியில் பட்டு சேலை தள்ளுபடி விற்பனை மக்களிடையே அதிகம் பகிரப்படுவதால் பெண்கள் பட்டுப்புடவை எடுக்க குடும்பத்துடன் உறவினர்களுடனும் அதிகாலையிலேயே விடுவதற்கு முன்பே வருகை தந்து காத்திருந்து தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகளை எடுக்க காத்திருந்தனர். மேலும் தள்ளுபடி விற்பனைக்கு கதவு திறந்ததும் பெண்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்று அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த பட்டுப்புடவைகளில் பிடித்த கலர்களில் கைகளில் கொண்டு வந்துள்ள பைகளில் எத்தனை பட்டு சேலைகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு ஓரிடத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து மகிழ்ச்சியில் விலைக்கு தகுந்தாற் போல பிடித்த பட்டுப்புடவைகளை தேடி தேர்ந்தெடுத்தனர். குடும்பத்துடன் மனைவிக்கு பிடித்த புடவைகள் எடுப்பதற்கு கணவரும் உதவி செய்து எந்த கலரில் புடவைகள் எடுத்தால் நன்றாக இருக்கும் என தேர்ந்தெடுத்தனர்.